வணக்கம் நண்பர்களே. இந்த காணொளியில் நாம் காணவிருக்கக்கூடிய பாடல் தனிப்பாடல் திரட்டில் பட்டினத்தார் எழுதுவதாக வந்த ஒரு பாடல். பட்டினத்தார் பாடல்கள் எல்லாமே சித்திர பாடல்கள்ங்கிற தொகுப்புல தான் வரும். ஆனா ஒன்றிரண்டு பாடல்கள் மட்டும் தனிப்பாடல் திரட்டில் சேர்க்கப்பட்டிருக்கிறது. எனவே தனிப்பாடல் திரட்டில் சேர்க்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த பாடலை நாம் இப்பொழுது காணலாம். பட்டினத்தார் நமக்கு தெரியும். பட்டினத்தார் ஒரு இறந்து போனவன் வீட்டில் எல்லோரும் அழுது கொண்டிருக்கின்றார்கள். அந்த பக்கமாக சென்று கொண்டிருக்கக்கூடிய பட்டினத்தார் சிரித்துக் கொண்டே செல்கிறார். ஏனையா சிரிக்கிறீர்கள் என்று கேட்டதற்கு அதற்கு அவர் சொன்ன ஒரு பதில் அதான் பட்டினத்தார். இன்று இறந்த பிணங்களை சுற்றி நாளை இறக்கப் போகும் பிணங்கள் அழுகின்றன என்று சொன்னார். இதுதான் பட்டினத்தார். இந்த பிணம் இன்னைக்கு இறந்துருச்சு. ஆனா நின்று சுத்தி அழுதுகிட்டு இருக்கிறவங்க எல்லாம் நாளைக்கு அல்லது நாளைக்கு ஒரு மாதம் கழித்து இறக்க போகின்ற பிணங்கள் இதெல்லாம். எனவே இன்று இறந்த பிணத்தை சுற்றி நாளை இறக்கப் போகும் பிணங்கள் அழுது கொண்டிருக்கின்றன என்ற ஒரு சாகா வரம் பெற்ற ஒரு வாக்கியத்தை கூறியவர் பட்டினத்தார். அவர் எழுதின ஒரு பாடல். இப்போ நாம இந்த பாடலை காணலாம். நாப்பிழக்க பொய்யுரைத்து, நாக்க பிளந்து போ. பொய் 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 பொய்னா ஒன்னு ரெண்டு இல்ல, ஏதோ ஒண்ணு பயந்து சொல்றாங்க கிடையாது. வாயை திறந்தாலே பொய் தான். நாப்பிழக்க, நாக்கு களைப்படையும் மாதிரி ஓயாமல் பொய் சொல்லிக் கொண்டிருப்பார்கள். நாப்பிழக்க பொய் உரைத்து. மக்கள் அதான் எதுக்கு எடுத்தாலும் பொய் சொல்லுவான். ஏதாவது ஒண்ணுக்கு பொய் சொல்லுவான், சும்மா சொல்லுவான். நாப்பிழக்க பொய்யுரைத்து நவ நிதியம் தேடி, பொருட்களை நிறைய தேடுவான். நிதி நிறைய, நவ நிதியம் 9 வகையான நிதிகளை தேடி, செல்வத்தை தேடி. அது என்ன 9 வகையான? இடமாக சேர்ப்பாங்க, பணமாக சேர்ப்பாங்க, தானியங்களாக சேர்ப்பாங்க இல்லையா? இது மாதிரி 9 வகையான, அதாவது என்னங்க 100 மூட்டை அரிசி, இதை எனக்கு எதுவும் கொடுக்குறீங்கன்னு கேட்க மாட்டேன். 100 மூட்டை அரிசியை வாங்கி வச்சுக்க. ஏன்னா அதுவும் உங்களுக்கு ஒரு வகையான நிதியம் தான், செல்வம் தான். ஆடு மாடுகள் விலங்குகள் அப்படி வச்சிருப்பாங்க செல்வம். ஒரு காலத்துல எல்லாம் அவர்கிட்ட எவ்வளவு மாடு வச்சிருக்காரு, ஆடு வச்சிருக்காரு, ஆடை விட மாடு எத்தனை வச்சிருக்காரோ அந்த அளவு அவர் பணக்காரர். அவர் மாடு செல்வம் தானே. அவர் வீட்டை விட பெரிய வீடு நமக்கு இருக்கும். நிறைய பேர் நான் பார்த்திருக்கேன், கிராமங்கள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா சாதாரண வீடு தான் இருக்கும். ஆனா நம்மை விட நம்மகிட்ட இருக்கக்கூடிய காரு இன்ஸ்டால்மெண்ட்ல வாங்கியிருப்போம், மொபைல் போன் இன்ஸ்டால்மெண்ட்ல வாங்கியிருப்போம், 2 வீலர் இன்ஸ்டால்மெண்ட்ல வாங்கியிருப்போம். ஆனா அவன் பாத்தீங்கன்னா ஒரு 500 ஆடு வச்சிருப்பான். இந்த ஆடுகளை கொண்டு போய் எங்க கெட்ட போட்டுருவான். கெட்ட போடுறதுக்குன்னு மந்தையாக ஆடு வைத்து இருப்பார்கள். நீ வச்சுக்கலாம், ஒரு 500 ஆடு வச்சிருக்கான்னு வச்சுக்கோங்க. அவனுடைய செல்வம் எவ்வளவு, நம்முடைய செல்வம் எவ்வளவு பாத்தீங்கன்னா நம்ம தோத்து போயிடும். அதான் நிதி, நவ நிதியம். அப்போ எப்ப பார்த்தாலும் பொய்யுரைத்து கொண்டிருப்பான், நிதி தேடுவதற்காக. பொய்யுரைத்து நவ நிதியம் தேடி, அந்த பொய்களினால் நிறைய சொத்துக்களை தேடுவான். அப்புறம் சரி, இவ்வளவு சொத்து வச்சிருக்க, இந்த சொத்தை என்ன பண்ணணும்? ஈயாத புல்லர், பிறருக்கு கொடுக்காத ஒரு அர்ப்பனாக வாழ்ந்து விடுவார். நலம் ஒன்றும் அறியாத நாரியரை கூடி, நாரியர் என்றால் பெண்கள் அர்த்தம். அந்த பெண்களை கூடுவதால், அந்த பெண்களில் சேருவதால் என்ன நலம் கிடைச்சிட போது? அதாவது எந்த விதமான நலனையும் உருவாக்காத பெண்களை கூடி, பெண்களுடன் இணைந்து அவர்களுடன் உறவு கொண்டு, பூ பிளக்க. பூ என்ன? இந்த பூமி. இந்த பூமி பிளந்து, அந்த ஈசல் பாத்தீங்கன்னா கிராமங்களெல்லாம் அப்படியே பூமியில இருந்து சின்ன ஓட்டை இருக்கும். அப்படியே அந்த ஓட்டை வழியா சுசுன்னு ஈசல் வெளியே வரும். அந்த வெளியே ஈசல் வந்துருச்சு அப்படின்னாக்க உடனே என்ன பண்ணுவாங்க, எனக்கு தெரியும், அது அந்த பெரிய வலை மாதிரி வச்சிருப்பாங்க. இந்த சலிக்கிறதுக்கு சல்லடை வச்சிருப்பாங்க இல்லையா? பூமியில சின்ன ஓட்டம் இருக்கும். மழை காலத்துல அது ஒரு ஈசல் வர ஆரம்பிச்சுன்னா நிறைய இதுல இருந்து வரும். அப்ப மேல என்ன பண்ணுவாங்கன்னா அதை அந்த அந்த சல்லடையை மேல போட்டு கவுத்திடுவாங்க.
அது அப்படி மேலே வரும். ஆனால் திரும்ப அது அந்த ஓட்டைக்குள்ள போகணும்னா அதுக்கு தெரியாது. அப்போ வந்து அங்கேயே கிடக்கும். அப்புறம் அதை எடுத்துட்டு போய் அந்த ஈசலை வறுத்து சாப்பிடுவாங்க கிராமங்கள்ல. அது மாதிரி ஈசல்ங்கிறது 1-2 வராது, அப்படியே புசு புசு புசுன்னு வரும். அது மாதிரி நலம் ஒன்றும் அறியாத நாரியரை கூடி பூ பிளக்க, பூமியானது பிளந்து அதிலிருந்து எழுகின்ற, அதிலிருந்து அப்படியே வரிசையா எழுகின்ற புற்று ஈசல் போல, பூமியில இருந்து புற்று ஈசல் போல பொல 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 என கல 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 கல. இதெல்லாம் அந்த பொல பொல கலகல என்பதெல்லாம் நிறைய கூட்டம் இருக்கிற கூடிய இடத்துல இந்த மாதிரியான ஒலி இருக்கும். கலகல கலகலப்பா இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? நிறைய பேர் இருக்கான்னு அர்த்தம். ஒருத்தர் 2 பேர் இருந்தா கலகலக்காது. ஆனா சில இடங்கள்ல 2-3 பேர் தான் பேசிட்டு இருப்பான், ஆனா கலகலப்பா வச்சிருப்பான். அப்படின்னா ஏதோ 50 பேர் இருக்கிற அளவுக்கு பேசி சிரிச்சு பண்ணுவாங்க. அப்ப இந்த கலகலப்பா இருக்கிறது, பொல பொலன்னு இருக்கிறதுனா நிறைய பேர் இங்க இருக்கிறாங்கன்னு அர்த்தம். அந்த பொருள்பட எழுதியிருக்காரு. சோ பொல 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 என கல 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 என புதல்வர்களை பெறுவீர். இந்த இடத்துல இதற்கு அர்த்தம் நிறைய 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 புதல்வர்களை பெறுவோம். சோ இந்த பெண்களை கூடுவதனால எந்த விதமானது, ஆனா அந்த பெண்களோட செக்ஸ் வச்சுக்குவான். செக்ஸ் வச்சுக்கிட்டு வரிசையா பிள்ளைய பெற்று தள்ளுவான். அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா, எனக்கு தெரிந்து ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்பாலாம் ஒரு வீட்டுல குறைஞ்சது 6 பேர் 7 பேர் 8 பேர் 10-12 இருக்கிற குடும்பங்கள்லாம் எனக்கு தெரியும். 10 பேர் அவங்க குடும்பத்துல இருப்பாங்க, உயிரோட இருப்பாங்க. அதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். அது மாதிரி புதல்வர்களை இது என்ன பண்ணும்? அந்த பெண்ணோட கூடுறதுனால தானே உனக்கு. ஆனா அந்த பெண்ணை கூடுறதுனால ஒன்றும் பெருசா இல்லை. ஆனால் அது வந்து பெண்களோட கூடி நிறைய கலகலகலன்னு நிறைய புதல்வர்களை பெற்று அந்த வீடை கலகலன்னு வச்சுக்கோம். புதல்வர்களை பெறுவீர், காப்பதற்கும் வகையறியீர். இவ்வளவு குழந்தைகளை பெற்று அப்புறம் அந்த குழந்தைகளை காப்பாற்றுவது நம்முடைய கடமை, பெற்றோர்களுடைய கடமை. ஆனா இவனுக்கு காப்பதற்கும் வழி தெரியாது. காப்பதற்கும் வகை அறியீர், காப்பதற்கும் வழி தெரியாமல் தடுமாறுவான். அவ்வளவு குழந்தைகளுக்கும் வேண்டிய வசதிகளை செய்து கொடுக்க வேண்டும், படிக்க வைக்கணும், இதெல்லாம் செய்யணும். ஆனா அந்த காலத்துல நிறைய குழந்தைகளை பெற்றுக்கொள்வார்கள். பெருசா படிக்க வைக்கிறதுல ஆர்வம் இருக்காது. எல்லா குழந்தைகளையும் எங்கேயாவது வேலைக்கு அனுப்புவாங்க. இப்ப வேலைக்கு அனுப்புனா எல்லா குழந்தைகளையும் சம்பாதிச்சு கொண்டு வரும். அப்படி இருப்பான். புல புல பல என கலகல என புதல்வர்களை பெறுவீர், காப்பதற்கும் வகையறியீர். சரி, உன்னாலதான் காக்க முடியல. அந்த குழந்தைகளுக்கு வேண்டிய அளவிற்கு செலவு செய்வதற்கு தேவையான பொருளை ஈட்டி அந்த குழந்தைகளை காப்பதற்கு நமக்கு வழி தெரியல. கைவிடவும் மாட்டீர். கைவிட்டுற வேண்டியதானே? என் புள்ள மனசு வராது. அப்போ காக்கவும் முடியாது, கைவிடவும் முடியாது. அப்போ இதையும் செய்ய முடியல, அதையும் செய்ய முடியல. அப்ப இது எப்படா இருக்குன்னா, கவட்டு கவடு. கவட்டு என்றால் அப்படி 2 பிளந்து இருக்கிறது. கவட்டு கவட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இப்படி அடிக்கிற ஒன்று கிராமங்கள்ல இருக்கும். அது இந்த ஒய் மாதிரி இருக்கும் இல்லையா? இந்த மாதிரி ஷேப்ல இருக்கும். இந்த மாதிரி 2 அப்படி பிரிஞ்சு, அந்த 2 பிரிஞ்சு அப்படி கீழே வந்து கையை பிடிச்சிக்கிறதா அப்படி ஒன்று இருக்கும். அப்படி அடிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிறது தான் கவட்டை அப்படின்னு தமிழ்ல சொல்லுவாங்க. இப்போ கால் 2ஐயும் நம்ம கால் 2 அப்படி ஒன்னா ஜாயின் ஆகி இந்த இடத்துல அப்படி கால் 2 கால் வருது. இதுக்கு பேரு கவட்டை. அப்படின்னா அந்த கவட்டையில எங்கப்பா உனக்கு புண்ணு வந்து, கவட்டையில ஒரு புண்ணு இருக்கு அப்படிமா. அப்ப அந்த கவட்டை அப்படின்னா அது பகுதி. அப்ப கவட்டைன்னா அப்படி 2ஆ பிளந்து இருக்காது. கவட்டு தொல் மரம். தொல் மரம் என்ன? மிக பழமையான மரம். ஏன்னா பழமையான மரம் தான் உறுதியாக இருக்கும். பிஞ்சு மரமா இருந்துச்சுன்னா நீ இப்படி பிடிச்சீங்கன்னா உடஞ்சி போயிடும். நல்ல முத்திர மரமா இருந்தா நீங்க வெட்டுவீங்க, வெட்ட வெட்ட லேசா விரிசல் கொடுக்கும். நீங்க எடுத்துட்டீங்கன்னு மறுபடியும் ஒன்னா சேர்ந்துடும். உங்களால அதை 2ஆ பிளக்கவே முடியாது. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, கோடரியினால் வெட்டி அது லேசா அப்படி விலகும் போது அந்த இடத்துல ஒரு குச்சியை சொருகிடுவான். மறுபடியும் வெட்டுவான், இன்னும் கொஞ்சம் விளக்கம், இன்னும் பெரிய அந்த அந்த வைக்கிற உள்ள சொருகி வைக்கிறதுக்கு பேர் ஆப்பு அப்படின்னு பேர். அதை 2ஆ பிளந்து அப்படி ஆப்பு வச்சிருவான். அது மாதிரி கவட்டு தொல் மரத்து இடுக்கில், அந்த பழமையான மரத்து, அந்த பழமையான முதிர்ந்த மரத்தை வெட்டும் போது, அதை பிளக்கும் போதுதான் அதை பிளப்பதற்கு வசதியாக ஆங்காங்கே இந்த மாதிரி ஆப்பு சொருவாங்க. அந்த மரத்து இடுக்கில் கால் நுழைத்து கொண்டே அப்படி பிளந்திருக்கான்.
நீ ஆப்பு வச்சிருப்பான், அந்த ஆப்பு இருக்கிறதுனால அது ஒண்ணு சேரல, இந்த ஆப்பை எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கலாம், டக்குன்னு அது ஒண்ணு சேர்ந்துடும். அப்படி படிச்சுன்னு ஒண்ணு சேர்ந்துச்சுன்னா நீங்க கையகே உள்ள வச்சிருந்தீங்கன்னு கையை வெட்டிடும். கவட்டு தொழில் மரத்து இடுக்கில் கால் நுழைத்து கொண்டே ஆப்பதனை பிடித்து அசைத்த. அங்க இருக்கக்கூடிய ஆப்பு சொறி இருக்கான்ல, அது சாமானியமா எடுக்கவும் வராது. ஏன்னா ரெண்டு அப்படி பிளந்து போயிருக்கிற இடத்துல ஆப்பு சொறி இருக்கும், அதை டைட்டா பிடிச்சிட்டு இருக்கும். அதனால அதை பிடுங்கணும் அப்படின்னா நீங்க ரொம்ப அப்படி அசைச்சு தான் பிடுங்கணும். அந்த ஆப்புதனை பிடித்து அசைத்த பேய் குரங்கு போல. பேய் குரங்கு, சாதாரண குரங்குங்கிறது நம்ம எப்படி பிடிக்கும், பேய் குரங்கு அப்படின்னா பேய் பிடிச்ச குரங்கு ஆட்டம். நம்மளே பார்த்துருப்போம். சில இடங்களை வரலைன்னா என்ன பண்ணுவோம், அதை பிடிச்சிக்கிட்டு இப்படி அசைப்போம், இப்படி வேகமா நீ அசைக்கிறோம். இதைதான் பேய் குரங்கு. பேய் பிடிச்சவன அசைக்கிற மாதிரி அந்த குரங்குக்கு பேய் பிடிச்சு போனா எப்படி அசைக்குமோ அதை போல பேய் குரங்கு போல் அகப்பட்டீர். இந்த ஆப்பை எடுத்துட்டு காலை உள்ள வச்சுக்கிட்டு ஆப்பை பிடிச்சி அசைச்சா அது கால் மாட்டிக்கும், நீங்க நடந்து வெளியே போக முடியாது. அது மாதிரி இந்த உலகத்துல கலகலன்னு பிள்ளைய பெற்றுக்கிறோம், அதை காப்பாற்றவும் முடியல, கைவிடவும் முடியல, என்ன பண்றது? அப்போ அது காட்டுத்தொல் மரத்திடக்கில் கால் நுழைத்து கொண்டே ஆப்பதனை பிடித்து அசைத்த பேய் குரங்கு போல அகப்பட்டீர். மாட்டிக்கிட்டு கிடந்து உழல, இந்த உலகத்துல கிடந்து உழல, கஷ்டப்பட அகப்பட்டீர், மாட்டிக்கிட்டே நீரே, நீங்கள் இவ்வாறு மாட்டிக்கொண்டீர்கள் என்று நம்முடைய நடைமுறை, சாதாரண மனிதர்கள் எப்படி இந்த உலகத்துல இப்படியெல்லாம் மாட்டிக்கிட்டு இருக்காங்க என்று அழகாக பட்டினத்தார் கூறுகிறார். நன்றி.